அருகே உள்ள மேல அலங்காரத்தட்டு பகுதியைச் சேர்ந்தவர் வின்சென்ட். இவர் தூத்துக்குடி பஞ்சாயத்து வார்டு மெம்பராக இருந்து வந்துள்ளார். இவரது மனைவி கிருஷ்ணம்மாள். இவர்களுக்கு 5 மகன்கள் உள்ளனர். கடந்த 1999ஆம் ஆண்டு நாட்டு வெடிகுண்டு வைத்திருந்ததாக கூறி வின்சென்ட், முத்து மற்றும் ராஜபாளையம் பகுதியைச் சேர்ந்த மரியதாஸ் ஆகிய 3 பேரையும் கைது செய்த போலீசார் விசாரணைக்காக தாளமுத்து நகர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர். பின்னர் காவல் நிலையத்தில் வைத்து 3 பேரையும் போலீசார் தாக்கியதாக கூறப்படுகிறது. மறுநாள் காவல் நிலையத்திலேயே வின்சென்ட் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து வின்சென்ட் மனைவி கிருஷ்ணம்மாள் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் RTO தலைமையில் விசாரணை நடைபெற்று வந்தது. லாக்அப் மரணம் தொடர்பாக உதவி ஆய்வாளர் ராமகிருஷ்ணன், காவலர்கள் சோமசுந்தரம், ஜெயசேகரன், ஜோசப் ராஜ், பிச்சையா, செல்லதுரை, வீரபாகு, சிவசுப்பிரமணியன், சுப்பையா, ரத்னசாமி, பாலசுப்பிரமணியன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை தூத்துக்குடி மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி தாண்டவன், வழக்கில் தொடர்புடைய தற்போது ஸ்ரீ வைகுண்டம் DSP-யாக உள்ள ராமகிருஷ்ணன், நில அபகரிப்பு பிரிவில் ஆய்வாளராக இருக்கும் சோமசுந்தரம், ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் ஜெயசேகரன் மற்றும் தற்போது உதவி ஆய்வாளராக பிச்சையா, ஓய்வு பெற்ற காவலர்களான ஜோசப் ராஜ், செல்லதுரை, வீரபாகு, சுப்பையா, பாலசுப்பிரமணியம் ஆகிய 9 பேருக்கு ஆயுள் தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். அது மட்டுமின்றி இந்த வழக்கில் தொடர்புடைய ஓய்வு பெற்ற காவலர் சிவசுப்பிரமணியன் மற்றும் ரத்னசாமி ஆகியோரை விடுதலை செய்து உத்தரவு பிறப்பித்தார். தண்டனை பெற்ற காவல்துறையினர் 9 பேருக்கும் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடல் பரிசோதனை செய்யப்பட்டு பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். 25 ஆண்டுகளுக்கு பிறகு வின்சென்ட் மரணமடைந்த வழக்கில் 9 காவலர்களுக்கு ஆயுள் தண்டனை, 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்ட சம்பவம் தூத்துக்குடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.